அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப போட்டு அழுத்திக்கிட்டே இருப்போம். அன்பு, பாசம், அக்கறை அப்படிங்கிறதுல ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்போம். என்னோடது பத்திரமா பார்த்துக்கணும், நல்லது செய்யணும், நல்லதை சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் நாம் இல்லாதது தான், நாம் பேசாதது தான், நம்ம அக்கறைங்கிற பேரில், அன்புங்கிற பேரில், பாசங்கிற பேரில் தொந்தரவு பண்ணாதது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க போக்கில் விடுறதும் ஒரு அன்பு தானே. என்னதான் நமக்குள்ள எத்தனை வகையான சிரமங்கள், இயக்கங்கள், தவிப்புகள் எல்லாமே இருந்தாலும் நாம் நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறது தானே உண்மையான அன்பு. இல்லை நம்ம பேசாமல் இருக்கிறது தான், நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது தான், நம்ம அன்பு, பாசம், அக்கறைங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறது தான் அவர்களுக்கு பிடிக்கும்னா அதையும் செய்வோம். சரியா? அதுவும் அன்பு தான், பாசம்தான், அக்கறை தான். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், எவ்வளோ தொலைவில் இருந்தாலும், பேசாமல் இருந்தாலும், பேசாமலே போனாலும், யாரோ ஒருத்தருக்காக, யாரோ ஒருத்தரின் பார்வைக்காக, யாரோ ஒருத்தரின் பேச்சுக்காக, யாரோ ஒருத்தரின் அருகாமைக்காக, யாரோ ஒருத்தரின் சின்ன அன்புக்காக, அக்கறைக்காக, பாசத்திற்காக இந்த மனசு இயங்கிட்டு தான் இருக்கும். இல்லையா? எல்லோருக்கும் இது பொதுவானது தானே. நம்மளோட அன்பில், பாசத்தில், அக்கறையில் உண்மை தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப உண்மை ஒரு நாள் வெல்லும். டேக் கேர். எல்லோரும் உடம்பையும் மனசனும் பத்திரமா பார்ப்பீங்க. நிறையா பேசணும்னு தோன்றப்ப பேச முடியறதில்ல. பேச வர்றப்ப என்ன பேசணுமோ மறந்து போயிடுது. ஒரு நாளை போல், ஒரு வேலையை போல், ஒரு மணி நேரத்தை போல், ஒரு நிமிடத்தை போல் அடுத்த நிமிடம் கூட இருக்கிறதில்ல. இதுவும் கடந்து போகும். அந்த ஒன்று மட்டும் மாறாது. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். ஐ எம் ஆல்வேஸ் வித் லவ். எல்லாத்துக்காகவும் இருக்கும். வணக்கம்.